நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திகை பாண்டியன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நான் ப்ரொஃபஸராக இருக்கேம்மா. அப்போ என்னோடய பசங்களுக்கு பாடம் நடத்தும்போது அவனுங்க முன்னாடி உட்காந்து அவங்க முகத்தையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே கொஞ்சம் பாவமாக இருக்கும். நம்ம டெக்னிக்கலாக பேசுகிற ஒரு விஷயங்களை கவனிக்கிறதுக்கான ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குது, ஒருவேளை இதையே நம்ம கதையாக சொன்னால் இந்த பசங்களுக்கு அது எந்த அளவுக்கு பிடிக்கும். இந்த ஆர்ட்ஸில் இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக படிக்கக்கூடியவங்க போல், அவனுக்கு இந்த தமிழ் இங்கிலீஷ்னு வரும்போது அவனுக்கு எல்லாமே கதையாக தானே இருக்குது, சந்தோஷமாக படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய நினச்சிட்டு இருப்பேன். இன்றைக்கி காலையில் இங்கே வந்து ஃபஸ்ட் செஷனில் நான் உட்காந்துருந்தப்போ இருந்த 1/3 ஆஃப் த பீப்புள் இப்போ காணா. உட்காந்துருக்கிற மக்களோட முகங்களை பார்க்கும்போது நான் மறுபடியும் என்னுடைய இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே வந்துட்டேனோன்னு ஒரு சின்ன பயமாகவும் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், நீங்கள் இப்போது பெரும்பாலும் தமிழ் படிக்கிறீங்க, நாளை பின்ன நீங்கள் தான் ஆசிரியர்களாக வரப்போகிறீங்க, தமிழ் ஆசிரியர்களாக. உங்ககிட்ட கேட்குறதுக்கு அல்லது உங்ககிட்ட வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்குது. நான் என்னுடைய நான் வந்து மாணவர்களோடு தொடர்பில் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த டீச்சிங்க்கு வந்தவன். எனக்கு டீச்சிங்கை தவிர வேறு எதுவும் தெரியாது. உங்ககிட்ட நான் கேட்குற ஒரு சிம்பிளான கேள்விமா, வாசிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் உண்டு தானே? வாசிப்பு என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? நான் ராஜம் கிருஷ்ணனை பற்றி 10 நிமிஷமாவது பேசுவேன், சரியா? வாசிப்பு என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? என்னம்மா, போர் அடிக்குமா? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நான் திண்டுக்கல் புத்தக கண்காட்சியில் ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தபோது அங்கே தலைமை ஏற்றிருந்தக்கூடிய ஒரு பள்ளி கல்வித்துறை அதிகாரி, அவர் வந்து வாசிப்பை பயங்கரமாக பெருமைப்படுத்தி பேச வேண்டியவர். அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, எனக்கு தூக்கம் வரும்போது நான் வாசிப்பேன் அப்படின்னாரு. இன்றைக்கி வாசிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏன் பசங்க கிட்ட ஸ்டூடெண்ட்ஸை நான் கேட்குறேன் அப்படின்னா, சார் எனக்கு லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கு வாசிப்பு உதவுது சார். சார் எனக்கு புதிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாசிப்பு உதவுது சார். எனக்கு பொழுதுபோக்குறதுக்கு வாசிப்பு உதவுது. எனக்கு நாலேஜ் வளர்கிறதுக்கு வாசிப்பு உதவுது. இதெல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள். ஆனால் என்னோட அனுபவத்திலிருந்து வாசிப்பு ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன், சரிங்களா? எஸ் ராமகிருஷ்ணன்கிற பேர் நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான பேர் தானே. எஸ் ராமகிருஷ்ணன் யாராவது ஒருத்தன் தெரியும்னு சொல்லிடுங்கடா, மனசுக்கு நிம்மதியாக போயிடும். ஓகே. ஏன்னா என் பசங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டே தம்பி, நீ பாபா படம் பார்த்துருக்கியா? சார் ஆமாம். உன்னாலே பார்த்துருக்கியா? ஆமாம். அவன் இவன் பார்த்துருக்கியா? ஆமாம். அதனுடைய கதை திரைக்கதையெல்லாம் எழுதுனவர்றா? சார் அப்படின்னா அவர் பெரிய ஆள் தான். எஸ் ராமகிருஷ்ணன் துணை எழுத்து எழுதிக்கிட்டு இருந்த காலகட்டம், சரிங்களா? ஆனந்த விகடனில் துணை எழுத்துன்னு ஒரு தொடர் எழுதிட்டு இருக்காரு. நான் அப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், கோயம்புத்தூரில் காருண்யா இன்ஜினியரிங்கில் படிக்கிறேன். என்னோட ரூம்மேட் ஒரு பையன், அவனுக்கு வாசிப்பில் மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. இப்போ 80s 90sலாம் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சில படிநிலைகள் உண்டு. ஆரம்பிக்கும் போது சிறுவர் மலரில் ஆரம்பிச்சிருப்போம். அதன் பிறகு அம்புலி மாமா, பாலமித்ரா, ரத்னபாலான்னு ஒரு தொடர் வரும். அதன் பிறகு நமக்கு இந்த சுபா, ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார் மாதிரியான பல்ப்பு, அங்கேருந்து நகர்ந்து அப்படிங்கிற மாதிரி சாண்டில்யர், இந்த மாதிரி ஒரு லீனியேஜ் இருக்கும். லைனாக இப்படி தான் நம்ம படிச்சுட்டு வருவோம் அப்படின்னு. ஆனந்த விகடனில் வெளியாகக்கூடிய துணை எழுத்து தொடரில் ஒரு கட்டுரையை என்னுடைய நண்பன், என் ரூம்மேட், அவன் படிக்கிறான். அந்த கட்டுரையினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கதையை ஏற்கனவே கேட்டவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சிரிக்காமல் அமைதியாக இருங்க, சரியா? ஏன்னா நான் போகிற இடத்துல எல்லாம் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கே சொல்லலைன்னு எனக்கு தெரியல. அந்த கட்டுரையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பின் விதைகள். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கட்டுரை. ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் எஸ் ராமகிருஷ்ணன் குடியிருக்காரு. ஒரு நாள் காலையில் டீ குடிக்கலான்னு எந்திரிச்சு வெளியில் வரும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டினுடைய வாட்ச்மேன் ஒரு 50 ரூபாய்க்கு டிடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட எஸ் ராமகிருஷ்ணன் கேட்குறாரு, என்னண்ணே எதுக்காக இந்த டிடி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அண்ணன் சொல்கிறாப்புல, இல்லைண்ணே இன்னைக்கு காலையில் பேப்பரில் ஒரு அம்மா விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தேவை, இந்த விளம்பரத்தை பார்க்குறவங்க யாராவது எனக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்கண்ணே. இதை கேட்ட உடனே எஸ் ராமகிருஷ்ணனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுது. அந்த விளம்பரத்தை நானும் பார்க்குறேன், ஏன் எனக்கு வந்து இவங்களுக்கு உதவணும்னு தோணலை, இந்த அண்ணன் ஒரு 50 ரூபாய்க்கு டிடி எடுத்துருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டம். அந்த காலகட்டத்தில் எஸ் ராமகிருஷ்ணனுக்குமே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவர். தன்னால் முடிஞ்ச தொகை ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு டிடி எடுத்து அந்த அம்மாவுக்கு அனுப்பிட்டு இதை மறந்துடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 3 மாதத்துக்கு பிறகு ஒரு கணவனும் மனைவியும்
அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எஸ் ராமகிருஷ்ணனையும் அந்த வாட்ச்மேனையும் தேடிக்கிட்டு வராங்க. அப்போ வழியில் எஸ் ராமகிருஷ்ணன் அவங்கள பார்க்குறாரு. நான் தான் எஸ்ரா அப்படின்னு சொல்லாமல் அவங்க கிட்டக்க பேசுகிறாரு. எதுக்குங்க நீங்கள் அவங்கள தேடிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது, யாராவது உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு என்ஜிஓலேருந்து என் கணவருக்கு தேவையான மருத்துவ உதவி எல்லாமே செஞ்சுட்டாங்க. என் கணவரை என்னால் காப்பாற்ற முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னை யாருன்னே தெரியாத, என் கணவரோட முகம் தெரியாத எத்தனையோ பேர் தமிழ்நாடு பூரா இருந்து 50 ரூபா 100 ரூபான்னு எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்களையெல்லாம் நேரில் பார்த்து நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலைன்னா நாங்கள்லாம் என்ன சார் மனுஷங்க, அதனால தான் ஊர் ஊராக போய் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார் அப்படிம்பாங்க. அதன் பிறகு எஸ் ராமகிருஷ்ணன் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார், பேசுவாங்க. இதோட அந்த கட்டுரை முடிஞ்சிடும். அவ்வளவுதான் அன்பின் விதைகள் அப்படிங்கிற இந்த கட்டுரை. ஆனால் இதை படித்த என்னுடைய நண்பனுக்கு ஒரு 2-3 நாளாக சுத்தமாக தூக்கம் வரலை, சாப்பிடலை, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உண்மையில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரஷ்யாவில் ஆயில் ரிக்ஸில் வேலை கிடச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன். இந்த வேலை தான் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய கேள்வி, இந்த அன்புங்கிற விஷயம் என்ன? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா 2 பேரையும் இங்கே எங்கேயோ விட்டுட்டு கண்ணு தெரியாத ஏதோ ஒரு நாட்டில் போய் பணம் சம்பாதிச்சு நான் என்ன பெருசாக கிழிச்சிட போகிறேன்? அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வேலை தான் பண்ணான். நேராக ஒரு ட்ரெயினை பிடிச்சி மெட்ராஸுக்கு போய் ஆனந்த விகடனில் எஸ் ராமகிருஷ்ணனுடைய அட்ரஸை வாங்கிக்கிட்டு நேராக அவர் வீட்டில் போய் அவரை பார்த்து பேசுகிறான். ஒரு 6 மணி நேரம் நடைபெற்ற ஒரு உரையாடல். அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. அவன் வெளியில் கிளம்பி வரும்போது எஸ் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அவன் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. கதாவிலாசம்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு 50 சிறுகதை ஆசிரியர்கள் தமிழில் யார் யார் முக்கியமானவங்க, அவங்க என்ன எழுதியிருக்காங்கங்கிறத பற்றின விவரம் கிடைக்குது. இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம படிச்சிருந்த புத்தகம்லாம் வேறடா மாப்பிள்ள, இங்கே பார், இதில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் முதல் முறையாக இலக்கியம் சார்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த புத்தக கண்காட்சி நடந்தாலும் அங்கே அவனை பார்க்க முடியும். அவன் பாட்டு பைய தூக்கிட்டு போயிடுவான். 2009 இதே மதுரையில் எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு புத்தகம் வெளியிடுறாரு, சாப்ளினோடு உரையாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்ளினோடு பேசுங்கள். அந்த புத்தகத்தை வெளியிட்டது இயக்குனர் அகத்தியன். எஸ் ராமகிருஷ்ணனுடைய தீவிர வாசகர் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை மேடையில் வாங்கிக்கிட்டது என்னுடைய நண்பன். வாசிக்கிறான், தொடர்ந்து வாசிக்கிறான். வாசிக்கிற எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் எழுதணுங்கிற ஒரு ஆசையும் வரும். அப்படி அவன் எழுத ஆரம்பித்து அவனுடைய முதல் புத்தகம் 2015 சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியாகுது. அந்த புத்தகத்தை வெளியிட்டது எஸ் ராமகிருஷ்ணன். அந்த வருடத்தின் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு தொகுப்புக்கான விருது அந்த புத்தகத்துக்கு கிடைச்சது. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஃப்ரெண்டை பற்றி யார்கிட்ட சொன்னாலும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், வாசிப்புங்கிறது என்ன செய்யும்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எனக்கு இந்த வேலையெல்லாம் வேணாம், எனக்கு பிடிச்ச வேலை, நான் டீச்சிங் தான் பண்ணுவேன். அவன் பாட்டுக்கு போய் அந்த வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் என்னைக்கு போனீங்கனாலும் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் இந்த வாசிப்புங்கிற விஷயத்தை விட்டு கொடுக்காதீங்க. சரி சார், இவ்வளவு தெளிவாக தீர்க்கமாக இந்த உங்கள் நண்பனை பற்றி உங்களால் எப்படி பேச முடியுது அப்படின்னா, அந்த உங்கள் நண்பன் உங்களுக்கு மத்தியில் கார்த்திகை பாண்டியன்கிற பேரில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். ஏன்னா உங்களை வாசின்னு சொல்கிறதுனா நான் முதல்ல என்னவா இருக்கேன்னு எனக்கு தெரியணும் இல்லைங்களா? நான் என்ன வாசித்தேன் அல்லது வாசிப்பின் வழியாக நான் என்ன கண்டடைஞ்சேங்கிற ஒரு இடம் இருக்குது. நான் எங்கே போனாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க சொல்கிறது இதுதான், வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள்லாம் ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு இந்த மாதிரியான ஒரு துறையில் இல்லையேங்கிற வருத்தம் இருக்குது. நான் காலையில் 8 மணிக்கு போனேன்னா சாயங்காலம் 7 மணிக்கு வர வரைக்கும் என்னுடைய துறை சார்ந்த வேலைகள் தவிர்த்து வேறு எதையும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு விருப்பமே துறையாகவும் அமைவதற்கான சாத்தியம் இருக்குதுங்கிறப்போ அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த ரெக்வெஸ்டோட இன்றைய நிகழ்வான இந்த ராஜம் கிருஷ்ணன் சென்டினரி கான்ஃபரன்ஸ், உண்மையில் இதற்கான தலைப்பை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி குருசாமி சார் சொன்னப்பே நான் ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து யார் யார் தலைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, யார் யார் பேசுகிறாங்கன்னு அவர் போட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கீதா பேசுகிறாங்க, ஸ்டாலின் ராஜாங்கம் பேசுகிறாரு, ரத்னகுமார் வந்திருக்கிறாரு, அரங்கமல்லிகா பேசுகிறாங்க. தலைப்புகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூங்கிய நோக்கில் ராஜம் கிருஷ்ணன், ஃப்ராய்டிய பார்வை அப்படின்லாம் வருது. எனக்கு நான் அந்த அளவுக்கு தமிழ் சார்ந்தோ அல்லது
துறை சார்ந்தோ பயின்றவன் கிடையாது. நான் அடிப்படையில் ஒரு இலக்கிய வாசகன். ஒரு இலக்கிய வாசகனா நிறைய பேர் எல்லாருமே அவரை வந்து ஒரு நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஷார்ட் ஸ்டோரிஸோட சமகாலத்தன்மை என்னவா இருக்குது. சமகாலத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது நான் என்னுடைய கட்டுரையை அந்த இடத்துல இருந்து தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். 2 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு என்னுடைய கட்டுரையை நான் ஆரம்பிக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் ஏரியாலாம் இன்ஸ்டாகிராம் இல்லையா? நீங்கள் பெரும்பாலும் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஆள். ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க அப்படின்னா சமீபமாக தடாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய சிற்றுகள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கவிஞர் பச்சோந்தி அதை ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இஷ்யூ ஜூலை 2025 அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்றைக்கி எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய சமகால எழுத்தாளர்கள்ட்ட சமகாலமும் இலக்கியமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு உரையாடல் நிகழ்த்தப்படுது. கேள்வி இதுதான்: சமகாலம் என்பதை எவ்வாறு வரையறுப்பது? நவீன இலக்கியத்தில் சமகாலம் எவ்வாறு செயல்படுகிறது? இதுக்கு நிறைய பேர் நிறைய பதில்கள் சொல்லியிருந்தாலும் பெருமாள் முருகன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஏற்பா இருந்தது. நவீன இலக்கிய பாடத்தை பெருமாள் முருகன் சொன்னது தற்கால இலக்கியம் என்று முன்னால் குறிப்பிட்டார்கள், இப்போது இக்கால இலக்கியம் என்கிறார்கள். தற்காலம் என்றால் யாருடைய தற்காலம்? அது எழுத்தாளரின் தற்காலம். இறந்த எழுத்தாளரின் படைப்புகள் இந்த தலைப்புக்குள் இடம்பெறுகின்றன. இல்லாத ஒருவருக்கு அது எப்படி தற்காலமாக அமைய முடியும்? ஆக தற்கால இலக்கியம் என்பது தன்வயப்பட்டது, தனி மனிதர் சார்ந்தது. இது முதல் விஷயம். 2வது விஷயம், இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர் நண்பர்களுக்கு தெரியும், ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஜெயமோகன் வந்து தன்னுடைய வலைத்தளத்தில் பாரதி மகாகவியா அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடலை ஆரம்பித்து வச்சார். அந்த உரையாடலில் அவர் பெருசாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பாரதியினுடைய பாடல்கள் சிறந்த பாடல்கள். நல்லா கவனிங்க, பாடல்கள். அவர் ஒரு உணர்ச்சி கவி, அவர் ஒரு தேசிய கவி, ஆனால் அவர் ஒரு மகாகவியா என்றால் அது சந்தேகத்துக்கு இடம் உரியது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதற்கு மிக முக்கியமான எதிர்வினை அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டி முத்துக்குமாரசுவாமி கொடுத்துருந்தார். அவர் சொல்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் அவருடைய சரித்திர சூழல் மிக முக்கியமானது. எந்த காலகட்டத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க, அவங்களுடைய எழுத்து எதற்கு முன்னோடியாக இருந்திருக்கிறது, அது சார்ந்த சூழலை அந்த காலத்தை மையமாக கொண்டு நம்ம பேசுறது தான் மிக முக்கியம். இன்னைக்கு அவங்களுக்கு என்னவா இருக்குதுங்கிறது செகண்டரி. ஆனால் முதல்ல அவங்க எழுத வந்தப்ப என்னவா இருந்தாங்க, அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுடைய சூழல் என்னவா இருந்தது, சமகாலத்தன்மையை பிரதிபலிக்கக்கூடியவையாக அவர்களின் எழுத்துகள் இருந்ததா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக பாரதி மகாகவி அப்படின்னு தீர்க்கமாக பேசினார் எம்டிஎம். இந்த 2 விஷயங்களில் இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு தலைப்பு தான் நான் சொல்ல விரும்புகிறது. ராஜம் கிருஷ்ணனின் சிறுகதைகளும் அவருடைய மாந்தர்களின் சமகாலத்தன்மையும். ஏன்னா இந்த தொகுப்பு வந்து நான் வந்து கிருஷ்ணனோட ஒரே ஒரு நாவல் மட்டும்தான் படிச்சிருந்தேன், ராஜம் கிருஷ்ணனோட நாவல். எனக்கு எல்லாருமே பெரும்பாலும் நாவலை தொட்டு போகும்போது நம்ம சிறுகதைகளை வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அவங்களோட உலகம் என்னவா இருந்தது நம்ம புரிஞ்சுக்கலாம், அது சார்ந்து பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் புள்ளியை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்போ இன்னைக்கு வேர்ல்டை நம்ம எடுத்துக்குவோமே, இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஒரு கூச்சல் மிகுந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நாம் என்ன பேசணும், நாம் என்ன செய்யணும், இதை எல்லாத்தையும் என்னன்னா இப்போ உங்கள் கைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செவ்வக பெட்டி அதுதான் தீர்மானிக்குது. தொலைத்தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அது தொலைங்கிற அந்த வார்த்தை இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. இப்போ நினச்சா நான் அடுத்த நிமிஷம் யூஎஸில் இருக்கிற ஒருத்தருக்கு வீடியோ கால் பேச முடியுது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தற்காலமும் இந்த கதைகள் எழுதப்பட்ட சூழலான 70 80 அதற்கான தற்காலமும் ஒன்றொன்னா இருக்கா? அன்னைக்கு எழுதப்பட்ட அந்த மாந்தர்கள் அன்றைய சூழலுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகளை அவர்கள் புரிந்தார்கள், அது இன்னைக்கு என்னவா இருக்கு? இவ்வளவுதான். இதை பேசுறதுக்கு நான் ஒரு 38 கதைகள் இருக்கு அந்த தொகுப்புல. அந்த தொகுப்பை வந்து கௌரா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த பதிப்பகத்தின் உரிமையாளரான கௌமாரீஸ்வரி அவங்க தான் தொகுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப துல்லியமாக 200 கதைகள் எழுதின ராஜம் கிருஷ்ணனோட கதைகள்லேருந்து ஒரு 38 கதைகளை துணுக்கா தூக்கியிருக்காங்க. எல்லாமே பெண்களை நாயகிகளாக கொண்ட, பெண்களின் வாழ்க்கைப்பாடுகளை பேசுகிற, அவங்களுடைய குணங்களை பேசுகிற, எந்த இடத்துலையும் சரி தவறுகளை பேச முடியாத கதைகளாக எடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 38 கதையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரே மாதிரியான எனக்கு பார்க்கும்போது வாசிக்கும்போது இந்த கதையில வந்திருக்கக்கூடிய இதே நாயகி இன்னொரு கதையிலையும் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. அவங்களுடைய பெயர்கள் மாறி இருக்கு, அவங்களுடைய சூழல் மாறுது, ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஆளாக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த கதைகளை எல்லாத்தையும் மொத்தமாக அறுதிடுறதுக்கு ஒவ்வொரு கதையாக எடுத்து இவங்க யார் அவங்க யாருன்னு பேசுகிறத விட ஒரு 5 கதைகளை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த 5 கதைகளின் நாயகிகள் என்னவா இருக்கிறாங்க, அந்த 5 கதைகளின் வழியாக ராஜம் கிருஷ்ணனுடைய உலக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா, இதுதான் நான் எடுத்துக்கிட்டது. கட்டுரையில் நிறைய கதையாக எழுதியிருக்கிறேன், அது புத்தகமாக வரும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் சும்மா கதையை மட்டும் சொல்லிவிட்டு அந்த கதையின் வழியாக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நான் பேசுகிறேன். ராஜம் கிருஷ்ணனோட கதைகளில் இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சமூக சூழலையும் தாண்டி அந்த சமூக சூழலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த, தங்களுடைய அடிமைத்தனத்தை ஒத்துக்கொண்ட பெண்கள் தான் பெரும்பாலும் பெண்களுக்கு நேரெதிரான ஒரு நிலையில் இருந்திருக்காங்க. இவருடைய கதைகள் நான் படித்த இந்த 38 கதைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான சூழலில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. கைப்பிடித்தே காதலன் ஒரு உணை அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாமியார் மருமகள். மாமியார் வந்து ரொம்ப ஆச்சாரமானவங்க. தன்னுடைய கணவன் காலையில் எழுந்து அவனுடைய சடங்குகளெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவன் உட்காந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ண பிறகு நீ சாப்பிடுமான்னு அவன் வாய் திறந்து சொன்னா தான் போய் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். அவனுடைய மகன், அவங்களோட மகன் வந்து காதல் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு பேர் ரஞ்சனி, ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறா. இன்னொரு விஷயம், இது ஏன்னு தெரியல, தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். இந்த கதைகளில் பெரும்பாலான நாயகிகள் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க, அவரோட கதைகளில் வரவங்க. ராஜம் கிருஷ்ணனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இதுக்கும் ஏதாவது இருந்ததா அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அவங்க அம்மா டீச்சர். வேலைக்கான வாய்ப்பு நான் அப்படி தான் இல்லை, அதற்கான ஸ்பேஸும் இதில் இருக்குது கீதா. அவங்க மற்ற வேலைகளுக்கு போகிறவங்க என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்கங்கிறதும் அவங்க கதைகளில் இருக்குது. ஆக ஒரு கட்டுப்பட்டி மாமியார், ஒரு சுதந்திரத்தை விரும்பக்கூடிய மருமகள் வேறொரு பகுதியில் ஸ்கூலில் வேலை பார்க்குறா. வார கடைசியில் மட்டும் தன்னோட கணவனையும் குழந்தையும் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரா. அவளுக்கு தன்னோட மாமியாரை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வரி அவங்க எழுதுறாங்க. பெண்ணின் பொருளாதார சுதந்திரத்தை விட அண்டி நிற்கும் தாழ்மையை மதிக்கும் அவலம் எப்படி போகும் அல்லது எப்போது போகும். இந்த ஒரு வரி தான் எனக்கு இந்த ஒட்டுமொத்த கதையினுடைய சாராம்சம். அவள் என்னமாவது பண்ணி நம்ம மாமியாரை கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லும்போது, தன்னுடைய அம்மா வீட்டில் ஒரு திருவிழா நடக்குது, ஒரு 10 நாள் நீங்கள் என் கூட வந்து இருங்கம்மான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டால் கண்டிப்பாக மாமனார் தரமாட்டார். மாமியாரை கூப்பிட்டுட்டு இவங்க வாட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. 10 நாள் அவள் வாழ்க்கையிலே சந்திக்காத ஒரு சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் அந்த மாமியார் அனுபவிக்கிறாங்க. திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவங்கள கேள்வி கேட்குறது அவங்களோட மாமியார் கிடையாது, அந்த மாமியார் பெத்த பொண்ணு, இவங்களோட நாத்துனா. எங்கள் அம்மா வச்சிருக்க நகைகளை எல்லாம் பிடுங்கிக்கலாங்கிறதுக்காக மயக்கிறதுக்காக நீ என் மாமியாரை கூட்டிகிட்டு போனியா அப்படிங்கிறதோட அந்த கதை முடியுது. புருஷங்காரன் நீ என்னதான் முயற்சி பண்ணினாலும் இவங்க திருந்த போகிறது இல்லைங்கிற மாதிரி சிரிக்கிறதோட அந்த கதை முடியுது. பெண்கள் அவங்களோட சமூக சூழல், சுதந்திரம், இது எல்லாமே நம்ம பேசணுன்னாலும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவங்கள அதை அக்செப்ட் பண்ண வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா. எனக்கு இது முக்கியங்கிறத பெண்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஏன் நான் சமகாலத்தன்மைன்னு சொல்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு நாடோடி, ஒரு 8 காலேஜில் இந்த 20 வருஷத்தில் வேலை பார்த்துட்டேன். அதில் ஒரு 3-4 காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தென்பகுதியில் திருநெல்வேலியில் வேலை பார்த்துருக்கேன், மதுரையில் வேலை பார்த்துருக்கிறேன். இங்கே நான் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயரில் திருமணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. மிக குறிப்பாக திருநெல்வேலியில் தென்காசி பகுதியில் நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீடி சுற்றுறவங்க இல்லைன்னா தீப்பெட்டி சுற்றுறவங்க. நம்ம கெஞ்சுவோம், நல்லா படிக்கிற பிள்ளைங்க அவங்களுடைய லைஃப்பை வீண் பண்ண வேண்டாம், நீங்கள் தயவு செஞ்சு அப்பாவை கூட நம்மளால் சமாதானம் பண்ணிட முடியும், அந்த பெண் குழந்தைகளோட அம்மாவை என்னால் சமாதானம் பண்ணவே முடியாது. இன்றைக்கி நான் வேலை பார்க்குற ஒரு கல்லூரி இதே மதுரை பகுதியில் இருக்குது. சேம் ப்ராப்ளம். இந்தியாவின் நம்பர் 1 செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி டெசால், அதில் ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைக்குது. ஸ்டார்டிங் சேலரி 36,000 பெர் மந்த். ஒரு வருஷம் வேலை பார்த்தானா அது 70,000 ஆகும், 2 வருஷம் வேலை பார்த்தானா 1 லட்சம் ஆகும். தன்னுடைய வாழ்க்கையை அவள் அமைச்சிக்க முடியும். அந்த அம்மா ஒரே வார்த்தை, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவள் எங்கேயாவது ஏதாவது பண்ணால் நீ பொறுப்பாவியா, நீ எடுத்துக்குவியா, இதை தான் என்கிட்ட கேட்டாங்க. என்னால் என் மகளை வேலைக்கு அனுப்ப முடியாது மேடம், நான் வேறு எந்த பிளேஸ்மெண்ட்டுக்கும் அனுப்ப மாட்டேன். பரவாயில்ல, நான் கட்டி கொடுத்துட்டு போகிறேன். 2025
இந்த கதை எழுதப்பட்டது 77, 1975. இதுக்கு மேலே இந்த சமகாலத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக பேச வேண்டியதில்லை. எல்லா கதைகளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இப்போ நான் சொன்னது அந்த கைப்பிடித்தே காதலன் ஒருவனை. இன்னொரு கதை ஒன்று இருக்குங்க, களம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாயகனும் நாயகியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெரும்பாலும் அவர் வந்து அந்த விஷயத்தை ஒரு தன்னுடைய கதைகள் எல்லாத்துலேயும் எழுதி பார்த்துருக்கிறார். அந்த அம்மா மேடையில் எல்லாருக்காகவும் பேசக்கூடிய சுதந்திர சிந்தனை கொண்ட ஒரு பெண். அதன் காரணமாகவே அவங்களோட வேலையை அவங்க இழக்க நேரிடுது. காதலிச்சு கல்யாணம் பண்ணி வந்தால் வேறு மதத்தை சேர்ந்தவ அப்படிங்கிறதுனால பெற்றவங்க, கதாநாயகனை பெற்றவங்களும் அவளை வெறுக்கி ஒதுக்குறாங்க. கடைசி வரைக்கும் ஹஸ்பண்டால் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியுதே ஒழிய, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பேரண்ட்ஸையோ அல்லது தன்னோட சமூகத்தையோ அவங்களால திருப்பி கேட்க முடியறதில்லை. இன்னொரு பக்கம் இந்த அம்மா யாருக்கிட்ட வேலை பார்க்குறாங்களோ அந்த ஸ்கூலோட தாளாளர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரட்சி பெண் அப்படிங்கிற பெயரை சமூகத்தில் வாங்கினவங்க. ஆனால் அந்த சமூக புரட்சியாளர் தான் என்ன பண்ணுறாங்க, எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தி நீ இவ்வளவு ஸ்டபனாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அந்த அம்மாவை வேலையை விட்டு தூக்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் த இண்டிவிஜுவல். ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது கிடையாது. அந்த சமூகம் அந்த தனி மனிதனை என்னவா பார்க்குது, அது சார்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இது எல்லாத்தையுமே தன்னுடைய கதைகளில் எழுதி பார்க்குறாங்க. நான் ஒரு 4-5 கதை சொன்னேன், ஒரே ஒரு கதையில் முடிச்சிருவோம். ஒரு 3 பொண்ணுங்க வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய பொண்ணுங்க. அந்த கதைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம். ஒருத்தி நல்ல பணக்காரி, ஒருத்தி மிடில் கிளாஸ், ஒருத்தவங்க லோயர் மிடில் கிளாஸ். இதில் 3 பேருமே பேருக்காக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. இதில் அந்த பணக்கார பெண் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யமுனா, இன்னொரு பெண் பேர் வந்துட்டு வசுமதி, 3வது பெண் பேர் ரத்னா. இதில் இந்த யமுனாங்கிறவ தான் பணக்கார பெண். அவள் சொல்கிறா, எப்பயுமே வாழ்க்கையில் லட்சியத்துக்கு தான் முதலிடம், நம்ம எக்காரணம் கொண்டும் வேறு எந்த விஷயத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி 3 பேரும் சத்தியம்லாம் பண்ணி ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிறாங்க. ஒரு நாள் யமுனா என்ன சொல்கிறா, நான் பார்க்குற ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு பீகாரில் எங்கள் அண்ணன் கூட போக போகிறேன். அவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி தரதுக்கு நீ வாங்குறான், என் வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி நான் போகிறேன்ட்டு போகிறா. போய் 3 மாதத்தில் அவருடைய கல்யாண பத்திரிகை இவங்களுக்கு வந்து சேருது. கனடாவில் வேலை பார்க்குற ஒரு பையன் வந்திருக்கிறாப்புல, இதை மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இதை வந்து இந்த 2 பெண்களாலும் ஏற்றுக்க முடியல. ஒரு பக்கம் வசுமதிக்கு நாம் இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்த இந்த லட்சியம் கொள்கை இது எல்லாமே பொய்யா, அப்போ இங்கே எல்லாமே பணம் தானா அப்படிங்கிற கேள்வி. இதில் இன்னொரு பொண்ணு ரத்னான் இருக்கா இல்லையா, அவளுக்கு உள்ளுக்குள்ளே கல்யாணத்தின் மீது மிகப்பெரிய ஆசை உண்டு. ஆனால் இவங்க கூட சேர்ந்துட்டோம், வேற வழி இல்லைன்னு சுற்றிக்கிட்டு இருந்தவ இதுதான் சாக்குன்னு என்ன பண்ணுறா அப்படின்னா, வீட்டில் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி தன்னோட கையில் இருந்த அத்தனை காசையும் கரைச்சு இவ 4000 ரூபா ஒருத்தனுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூருக்கு கிளம்பி போகிறா. கிளம்பி போனவா மாசமாக இருக்கிறதா தகவல் வருது. 6 மாதத்தில் அவள் இறந்தும் போயிடுறான். இப்போ மிச்சம் இருக்கிறது வசுமதி. அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு ஒரு இலக்கியவாதி சிற்றிதழில் எழுதுகிறவன் கடிதம் போடுறான். அவன் கல்யாணத்துக்கு நான் வந்து உன்னை பெண் பார்க்க வரேன், வீட்டுக்கு வரும்போது இவ்வளவு தானடா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புத்தகத்தில் எழுதுறது ஒன்றா இருக்குது, வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் வாழ்கிறது ஒன்றா இருக்குது, உங்களையெல்லாம் கட்டிக்கிட்டு நாசமாக போகிறதுக்கு கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துருவேன்னு தூக்கி போட்டு அந்த அம்மா போகுது. இதோட அந்த கதை முடியுது. இது நான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே போகலாம். இந்த கதைகளில் வரக்கூடிய பெண்கள் என்னவா இருக்காங்க, ஆண்கள் என்னவா இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வித ஆண்கள் தான். எல்லா விதத்திலும் தன்னுடைய துணைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆண்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தன்னோட கை மீறி அந்த துணை ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட உன்ன மாதிரி அப்படின்னு தங்களோட குரலை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா முழுக்க பெண்கள் தனக்கு அடிமை அப்படின்னு நம்புறவங்களாக இருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் இவங்க எழுதியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடித்தட்டு மக்களின் மொழி. ஏன்னா இதை பற்றி ஹெச்ஜி ரசூல் கூட அவரோட அஞ்சலி கட்டுரையில் எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இவரோட சமகாலத்தில் ராஜம் கிருஷ்ணனோட சமகாலத்தில் எழுதின மற்ற பெண் எழுத்தாளர்கள் எழுதிய மொழிக்கும் இவங்களோட மொழிக்குமான அடிப்படை வித்தியாசம், இவங்க அடித்தட்டு மக்களோட மொழியை பயன்படுத்தினது. நிறைய பேர் அந்த கள ஆய்வு பற்றி சொன்னாங்க. தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி எழுதணும்னா அங்கே போய் தங்கி அதை பற்றி தெரிஞ்சு எழுதிக்கிட்டு அப்படின்னு. இதுக்கு போய் தங்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க, தன்னை சுற்றி நடக்கிற மனிதர்களை பார்த்தாலே போதும். ஏன்னா சுதந்திரம் கிடைச்சி இனிமேல் எல்லாமே பொற்காலம் தான் நம்பிக்கிற மனிதர்களுக்கு மத்தியில்
வேலைவாய்ப்பின்மை, வறுமை, அது இதுன்னு எல்லாம் கடந்து சுற்றி சுழன்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய எளிய கதைகளை, தன்னுடைய எளிய மனிதர்களை கொண்டு மிக மிக ஒரு சப்டில் டோனில் எழுதியிருக்கக்கூடிய பிரமாதமான கதைகள். ராஜம் கிருஷ்ணனோட ஒரு நாவலோட நிப்பாட்டிட்டோங்கிற ஒரு வருத்தத்தையும், மீதி இருக்கக்கூடிய மற்ற சிறுகதைகளையும், அவருடைய மிக முக்கியமான நாவல்கள், இப்போ உப்பு மனிதர்கள் பற்றி சமயவேல் சொன்ன அந்த மனிதர்கள், எனக்கு தொடர்ச்சியாக அவங்கள படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் இந்த சென்டனரி கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்குங்கிற வகையில் நான் குருசாமி சாருக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். பொறுமையாக கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கிய சாகித்ய அகாடமிக்கும் அருளானந்தர் கல்லூரிக்கும் மிக்க நன்றி. பேராசிரியர் கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கு நன்றி.